ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா பயங்கரமான சம்பவம் பண்ணி இந்த டாஸ்க் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே தேர்டு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா வந்துட்டு சூப்பராக மாசாக ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸை எடுத்து 3 பாயிண்ட்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. செம மாதம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, இது விசித்ராவுக்காகவே வடிவமைக்கப்பட்ட டாஸ்க் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. காரணம், ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக விசித்ரா 0, அவங்களால முடியாது. சப்போஸ் மேபி அவங்க சின்ன வயசாக இருந்தால் பூர்ணிமா மாதிரி வயசில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற செட்லேயே அவங்க தான் அதிகமான வயசு. அப்படின்போது அவங்களுக்காக பிரத்யேகமாக இந்த டாஸ்க் கொடுத்த மாதிரி இருந்தது. அதுவும் இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓரளவுக்கு சூப்பராகவே போச்சு. அதில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் செம்ம மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீனாவும் பூர்ணிமா மோதும்போதே வந்துட்டு பூர்ணிமா வந்துட்டு கிவ் அப் பண்ணுற மோடில் தான் வந்தாங்க. ரவீனாவுக்கு விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரவீனாவும் மணியும் விளையாடும்போது செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் வந்துட்டு மணி சூப்பரான ஒரு டைலாக் சொன்னார் கடைசியாக, நான் மற்றவங்ககிட்ட சாகிறத விட உன் கையால் சாகிறது செம்ம மாதம் இருந்துச்சுன்னு. அது பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் தினேஷ் விஷ்ணு இதில் வந்துட்டு விஷ்ணு ஸ்டே கொடுப்பான்னு தினேஷ் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பட் விஷ்ணு கில் கொடுத்தாரு. தினேஷ் ஸ்டே கொடுத்தது பயங்கர மாதம் இருந்தது. அதுலேயும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ரு என்னென்னா, நிக்சனுக்கும் விஷ்ணுக்கும் வந்துச்சு. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து 3 பாயிண்ட்டு, நிக்சன் வந்து 4 பாயிண்ட்டு. அப்போது நிக்சன் வந்து கொஞ்சம் பேரம் பேசினாப்புல, அதனால் நான் உங்களை விடவே மாட்டேன், மற்றவங்க வந்தால் கூட ஓகே, எனக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. விஷ்ணுவும் முடிவு பண்ணிட்டாப்புல, நீ அப்படி இருக்கும்போது நான் எப்படி விடுவேன்னு. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி குத்தி கடைசியில் வந்து 2 பேருமே வெளியே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ராவுக்கு ரவீனாவுக்கும் தான் வந்தது. அதில் வந்து விசித்ரா அவங்களுக்கே தெரியும், அவங்க கொஞ்சம் அப்படி பேசும்போதே வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சிம்பத்தி ஒன்று இருக்குது. என்னென்னா ஏஜ் ஃபேக்டர். ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்க்கு தான்மா, இந்த டாஸ்க்கை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லுவாங்க. ரவீனாவை பற்றி உங்களுக்கே தெரியும். ரவீனா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு டாஸ்கில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து மொத்தத்தில் அவங்களுக்கு கிடைச்ச பிரச்சனை கிடையாது. இங்கே மெயினாக இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து ஒரு விளையாட்டை காமிக்கணும், ஒரு கேமை வந்து ஸ்பாயில் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு எப்படி 2 பாயிண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விசித்ராவை வந்துட்டு ஸ்டே காமிச்சோன்னே விசித்ரா வந்து இவங்களுக்கு கீழ் காமிச்சு அந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணாங்க. அதை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த டாஸ்க் முடியும் போது வந்துட்டு விசித்ராவே சொல்லிட்டாங்க, இதில் தான் என்னால் வின் பண்ண முடியுமே தவிர மற்ற டாஸ்க்கில் வேணால் பண்ண முடியாது, ஓகே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மாசாக இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாஸ்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? அது மட்டும் இல்லாமல் விசித்ரா இந்த டாஸ்க்கில் வின் பண்ணி மாதம் 3 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.